சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று நான் உன்னை விட்டு போகும் காரணம் நீ அல்ல, உன் குடும்பத்தில் இருப்பவர்கள்தான். என்ன சாயப்பா சொல்கிறீர்கள் என்று தானே கேட்கின்றாய். நீ எனக்கு எந்த ஒரு குறையும் வைத்தது இல்லை. ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ கவனித்தாயா? பிரச்சனைகள் வருகிறது. அதாவது நீ பூஜை செய்த நேரம் முழுவதும் நான் ஆனந்தமாகத்தான் இருப்பேன். தேவையில்லாத சண்டைகள் உன் வீட்டில் தேவையில்லாத நபர்களால் வந்து உன்னுடைய பூஜையை கெட்டு விடுகிறது. அது மட்டுமல்லாமல் பொழுதுபோக்கான நேரத்தில் தேவையில்லாத அந்த இறைவனை நினைத்துத்தான் நாம் அமர வேண்டுமே தவிர, இறைவனிடம் அதை விட்டுவிட்டு தேவையில்லாதவர்களை பற்றி பேசுவதும் அழுவதும் எப்பொழுதுமே இது எல்லாம் இருக்கக்கூடாது. நீ சரியாக இருக்கிறாய். உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் யார் நிம்மதியில்லாமல் உன்னை ஆக்குகிறார்கள், அவர்கள் தான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன். நீ சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னுடைய குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். உன்னை யாராவது தொந்தரவு செய்தார்கள் என்றால் நான் அவர்களை தொந்தரவு செய்து கொண்டு தான் இருப்பேன். நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் உன் வீட்டில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பூஜைகளை செய்கிறாய். ஒன்று தெரிந்து கொள், நான் சொன்ன இந்த விஷயங்கள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கொள். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பொழுது போன நேரத்தில் அதை வீட்டுக்குள் கொண்டு வர வேண்டாம். வாழ்வில் நிம்மதியாக இருங்கள். விளக்கேற்றுவது எதற்காக? வீடு முழுவதும் வெளிச்சத்தை உருவாக்க. தேவையில்லாமல் பிரச்சனையை செய்து உங்கள் வீட்டிற்குள் இருளை சூட விடாதீர்கள். அதுபோல தேவையில்லாதவர்களை பற்றி நீங்கள் பேசி அந்த ஒரு சக்தியை உங்கள் வீட்டிற்குள் நுழைய விடாதீர்கள். நான் இதை உனக்கு முதலும் கடைசியுமாகவே சொல்கிறேன். இதற்கு மேல் உன் வீட்டில் இப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவும் நடக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்வில் நிச்சயமாக முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் நான் சொன்னதை நீ பின்பற்றினாலே போதும். உன் வாழ்வில் அனைத்தும் அமோகமாக நடக்கும். காலங்கள் உனக்காக இருக்கிறது. நிச்சயமாக அதை பிடித்து மேலே வா. உனக்கான அழகான வாழ்க்கை காத்திருக்கிறது. ஞாபகம் வைத்துக்கொள், இது எதையும் தவிர விட்டுவிடாதே. உனக்காக நான் இருக்கின்றேன். அனைத்தும் உனக்கு நல்லபடியாக தந்து உனக்கான வாழ்க்கையை நான் தருகின்றேன். அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.